Hello students, welcome to GA Maths, chapter 8 vector algebra la ஒரு important result for definition நம்ம பார்த்துட்டு அப்புறம் proceed பண்ணலாம். Parallel vectors னா என்னன்னு தெரியும், vectors acting on parallel lines ன்றது definition நம்ம பார்த்தோம். So parallel vectors எப்படி இருக்கோ, parallel vectors நம்ம prove பண்ண போறது எப்படி அப்படினா, two vectors are said to be parallel. எப்போ parallel சொல்றோம், if it satisfies this condition, if a vector equal to lambda into b vector. இப்படி எழுத முடிஞ்சா நம்ம வந்து a vectorையும் b vectorையும் parallel vectors அப்படின்னு சொல்ல முடியும். a vector is equal to some lambda is a scalar into b vector. If you can write this a vector and b vector like this, அதாவது b vector வந்து ஒரு scalar multiplication of this lambda with this vector b vector. இப்படி a vector எழுத முடிஞ்சா then these two vectors a vector and b vector are parallel vectors. Okay, so இப்போ வந்து parallel vectors prove பண்ண சொன்னாங்கன்னா நீங்க இந்த கண்டிஷனை மட்டும் prove பண்ணா போதும். Okay, exercise 2.2 question number 14. The position vectors a vector b vector c vector of 3 points. Points ன்னு கொடுத்துட்டா position vectors ன்னு வரும். Okay, and satisfy the relation ஒரு relation இங்க கொடுத்துட்டாங்க. Are these points collinear ன்னு கேட்டிருக்காங்க. எனக்கு இது கொடுத்திருக்காங்க 3 points ஓட position vectors மட்டும் நமக்கு கொடுத்துட்டாங்க. a vector b vector c vector ன்னு மூணுக்கும் ரிலேட் பண்ணக்கூடிய ஒரு ரிலேஷனும் கொடுத்துட்டாங்க. இந்த மூணு பாயிண்ட்ஸும் நம்ம a vector b vector c vector பொசிஷனா வெக்டர்ஸா இருக்கக்கூடிய அந்த 3 பாயிண்ட்ஸும் collinear-ஆ கேட்டிருக்காங்க. collinear-னா vectors lying on the same line, acting on the same line, right? Okay, இப்போ position vectors னு கொடுத்துட்டாலே நம்ம என்ன பண்ணிரணும், origin ரெஃபர் பண்ணிரணும். let O be the origin, அப்புறம் let A B C be the, என்ன பாயிண்ட்ஸ் என்னன்னு அவங்க கொடுக்கல, B 3 பாயிண்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம அதை வந்து A B C அப்படின்னு எடுத்துட்டோம், 3 given pointsன்னு. இப்போ அதோட பொசிஷன் வெக்டர்ஸ் தான் இந்த a vector b vector c vectorன்னு கொடுத்துருக்காங்க. அதனால நம்ம என்ன எடுத்துக்கலாம், given a vector is equal to a vector, oa vector equal to a vector, ob vector equal to b vector, oc vector equal to c vector அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ வேற என்ன கொடுத்துருக்காங்க, இந்த ரிலேஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அதை எழுதிக்குவோம். என்ன ரிலேஷன் அது, 2a vector minus 7b vector plus 5c vector equal to 0 vector. ஓகே, இதில் இருந்து இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அந்த ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷனாஸ் இப்போ நம்ம எழுதி காட்ட போகிறோம். ஸோ அதுக்காக நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த 7b இருக்குல்ல, இதை ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. -2b minus 5bன்னு எழுதலாமா, -2b vector minus 5b vector will be minus 7b vector. அதனால் இதை நான் இப்படி பிரித்து எழுதிட்டேன். அண்ட் இங்கே வந்து நமக்கு ஈக்குவல் டு ரைட் சைடில் வந்து 0 இருக்கு. என்ன கொடுத்துருக்காங்கன்னா 0 கொடுத்துருக்காங்க ரைட் சைடில். ஸோ இந்த இடத்துல வந்து 0 வெக்டர்னு போட்டுக்கோங்க. ப்ளஸ் 5c வெக்டர் ஒன்று இருக்குங்க, 5c வெக்டர் ஈக்குவல் டு 0 வெக்டர். ஓகே, இப்போ வந்து காமன் எடுத்துருங்க. திஸ் இம்ப்ளைஸ் இந்த ரெண்டுலேயும் 2 காமன் எடுங்க, இந்த ரெண்டுலேயும் 5 காமன் எடுத்துருங்க. So 2 into a vector minus b vector, இங்கே வந்து என்ன பண்ணிடலாம், நெக்ஸ்ட் ஒன்ல மைனஸ் எடுத்துடலாமா. ஸோ -5 காமன் எடுத்துட்டிங்கன்னா இங்கே உள்ள என்ன இருக்கும், b vector. நான் I have taken the negative sign out. ஸோ திஸ் இங்கே இந்த இடத்துல வந்து நமக்கு என்ன ஆயிரும், மைனஸ்ன்னு வந்துடும். ஸோ ஈக்குவல் டு 0 வெக்டர். ஓகே, இப்போ வாட் இஸ் ஸ்மால் a vector and small b vector, அது வந்து 2 into the small a vector இங்கே இருக்குது, b vector c vector, இது மூணையும் இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் நம்ம. ஓகே, ஸோ small a vector is oa vector, it is the position vector of a, point a. இது வந்து ob vector. and -5 into small b vector is ob vector, small c vector is oc vector equal to 0 vector. Okay, so this implies என்ன சொல்லிடலாம், 2 into, இப்போ பொசிஷன் வெக்டர் வச்சு எழுதும்போது இதை எப்படி எழுதுவோம், முதல்ல b வரும் அப்புறம் a வரும் இல்லையா. திஸ் இஸ் ba vector, 2 into ba vector minus 5 into, இங்கே எப்படி எழுதுவோம், c முதல்ல வரும் அடுத்த b வரும் இல்லையா. ஸோ cb வெக்டர், இதை பிரித்து எழுதும்போது பொசிஷன் வெக்டர்ஸ் வச்சு எழுதும்போது oa வெக்டர் மைனஸ் ob வெக்டர்னு அது வரும்.
இதை எழுதும்போது எப்படி வரும்? OB வெக்டர் மைனஸ் OC வெக்டர்னு வரும். ஸோ அதை தான் கம்பைன் பண்ணி நம்ம இப்படி எழுதியிருக்கோம் பொசிஷன் வெக்டர்ஸ்னால. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 0 வெக்டர்னு இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இந்த 2B வெக்டர் இருக்குல்ல, 2 into BA வெக்டர் இஸ் ஈக்குவல் டு அந்த 5 into CB வெக்டரை ரைட் சைடு கொண்டு போயிருங்க. அண்ட் திஸ் இம்ப்ளைஸ் BA வெக்டர் இஸ் ஈக்குவல் டு, ரொம்ப ஈஸி கேல்குலேஷன் தான். ஸோ 5 divided by 2 into CB வெக்டர்னு வச்சுக்கோங்க. ஸோ இதை எப்படி எழுதலாம்? திஸ் இம்ப்ளைஸ் திஸ் BA வெக்டர் இஸ் ஈக்குவல் டு லாம்டா இன்ட்டு CB வெக்டர் எழுதிக்கலாம். இல்லை இப்படியே வச்சுக்கிட்டாலும் ஓகே தான், ரைட்? CB வெக்டர் இல்லை இந்த ஸ்டேட்மெண்ட்டோட ஸ்டாப் பண்ணிவிட்டு கன்க்ளூட் பண்ணாலும் ஓகே தான். இப்போ நான் வந்து வேறு லாம்டாவோட வேல்யூ வந்து 5/2ன்னு எழுத போகிறேன். ஓகே, இப்போது இந்த டைப்பில் parallel வெக்டர்ஸோட டெஃபினிஷன் பார்த்தோமா? when one vector can be represented as the scalar multiplication of the other vector, then the vectors are said to be parallel vectors ன்னு போட்டுக்கலாம், சொல்லிடலாம். hence என்ன சொல்லிடலாம் நம்ம? this BA vector is parallel to CB vector. okay, இப்போ ரெண்டு வெக்டர்ஸும் parallel and moreover இங்கே ஒரு காமன் பாயிண்ட் இருக்குது. ரெண்டு வெக்டர்லேயும் ஒரு காமன் பாயிண்ட் இருக்குது. அப்போ காமன் பாயிண்ட் இருந்தால் எப்படி தான் இருக்கணும்? ஆல் த 3 points should be collinear. ஓகே, அதனால் இந்த மாதிரி கொலினியர் ப்ரூவ் பண்ண சொன்னாங்கன்னா இந்த மாதிரி ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷனாக எழுதி காமிச்சிட்டு அப்புறம் காமன் பாயிண்ட் என்னன்றதை எழுதிருங்க. இங்கே வந்து B is the common point. hence the 3 given points are collinear. அவ்வளோதான். ஸோ இந்த parallel vectors உடைய டெஃபினிஷனை நல்லா படிச்சுக்கோங்க. parallelனு ப்ரூவ் பண்ணணுன்னாலும் சரி, கொலினியர்னு ப்ரூவ் பண்ணணுன்னாலும் சரி, இப்படி தான் நம்ம ப்ரொசீட் பண்ணுவோம். ஓகே, 15th question. The position vectors of the points P, Q, R, S are position vectors of the 4 points P, Q, R and S வந்து அந்த 4 vectorsம் நமக்கு கொடுத்துட்டாங்க. இந்த P, Q, R, Sங்கிறது points. ஓகே, P, Q, R, Sங்கிறது. அதனால் points உடைய position vectors, இந்த points இந்த word இருந்துச்சுனாலே நீங்கள் என்ன பண்ணிடணும்னா origin எடுத்துட்டு position vectors எழுதிட்டு ஸ்டார்ட் பண்ணணும். அண்ட் என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா ப்ரூவ் தட் த லைன்ஸ் PQ and RS are parallelனு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. PQனா என்னது? இந்த ரெண்டையும் ஜாயின் பண்ணுற லைனு. RSனா இந்த ரெண்டையும் ஜாயின் பண்ணுற லைனு. ஓகே, அந்த 2 lines PQ and RS வந்து parallelனு ப்ரூவ் பண்ணணும். ஸோ parallel vectorsோட டெஃபினிஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ if one vector can be represented as the scalar multiplication of the other vector, right? இப்போ PQ vector is equal to lambda into RS vectorன்னு எழுத முடியணும். ஓகே, இதை தான் நம்ம இப்போ ப்ரூவ் பண்ணணும். ஓகே, இதை ப்ரூவ் பண்ணியாச்சுன்னா நம்ம parallelனு ப்ரூவ் பண்ணியாச்சுன்னு அர்த்தம். ஓகே, ரைட். இப்போ நம்ம ப்ரொசீட் பண்ணுவோம். let O be the origin and given position vectors of the given points வந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம்? OP வெக்டர்னா பாயிண்ட்ஸ் வந்து PQRSன்றனால 4 பொசிஷன் வெக்டர்ஸையும் POP, OQ, OR, OSன்னு எழுதிக்கலாம் நம்ம. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த ரெண்டு தானே நம்மளை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது PQவும் RSம் இந்த ரெண்டும் தான் நம்ம வந்து parallelனு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. PQ and RS லைன்ஸ். ஓகே, அதனால் நம்ம வெக்டர்ஸ் எடுத்து ஸ்டார்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து PQ வெக்டர் போட்டுக்கலாம். வாட் இஸ் PQ வெக்டர்? பொசிஷன் வெக்டர்ஸ் வச்சு எழுதும்போது OQ வெக்டர் மைனஸ் OP வெக்டர் இல்லையா? ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு OQ வெக்டர் மைனஸ் OP வெக்டர். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு OQ வெக்டர் எழுதிக்கங்க. அது என்னது? 2i + 5j மைனஸ் OP வெக்டர். OP வெக்டருங்கிறது I + j + k, I + j + k. ரிமெம்பர், இந்த ப்ராக்கெட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு I + j + kக்கு. ஏன்னா மைனஸ் பண்ணும்போது இந்த மைனஸ் வில் கெட் மல்டிப்ளைட் வித் ஆல் தீஸ் 3 டேர்ம்ஸு. மூணுமே நெகட்டிவ் ஆகும். அதனால் ப்ராக்கெட் இஸ்
இஸ் அ மஸ்ட். ஓகே, இப்போ நம்ம இதை மைனஸ் பண்ணிக்கலாம். ஐட்டம்ஸ் 2i minus i என்னது I வெக்டர் and 5j minus j 4j வெக்டர். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் என்ன வரும்? 4j வெக்டர். நெக்ஸ்ட் k இது பண்ணுங்க. k டேர்ம் ஃபர்ஸ்ட் ஒன்ல இல்லை, செகண்ட் டேர்மில் மட்டும் இருக்குது, மைனஸ் k வெக்டர்னு இருக்குது. அதனால் இங்கே என்ன வந்துடும்னா மைனஸ் k வெக்டர்னு வந்துடும். ஓகே, இது இப்படியே இருக்கட்டும். அண்டு rs வெக்டர் போடுவோம். rs வெக்டர் இஸ் ஈக்குவல் டு பொசிஷன் வெக்டர்ஸ் வச்சு எழுதும்போது os வெக்டர் மைனஸ் or வெக்டர் இல்லையா? ஸோ os வெக்டர் மைனஸ் or வெக்டர்னு போட்டுக்கோங்க. os வெக்டரை சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. I வெக்டர் மைனஸ் 6j வெக்டர் மைனஸ் k வெக்டர் k கேப்னு சொல்லிக்கலாம். மைனஸ் or வெக்டர் 3i கேப் ப்ளஸ் 2j கேப் மைனஸ் 3k கேப். ஓகே, இப்போ சப்ட்ராக்ட் பண்ணிடுவோம். இங்கேயும் அகெயின் வந்து ப்ராக்கெட் இந்த ரெண்டாவது வெக்டரில் கண்டிப்பாக போடணும். ஏன்னா அந்த மைனஸ் வந்து மூணோடையும் மல்டிப்ளை ஆகும். இது நெகட்டிவ் ஆகும், இது நெகட்டிவ் ஆகும், இது பாசிட்டிவ் ஆயிரும். அதனால் அந்த ப்ராக்கெட்ஸ் ஷுட் பி ரிட்டன். ஓகே, ஸோ I மைனஸ் j இதுவும் I மைனஸ் 3. ஓகே, I மைனஸ் 3i எனது மைனஸ் 2i அண்ட் மைனஸ் 6j மைனஸ் 2j வெளியேந்து ஒரு மைனஸ் வந்துடும்ல. அப்போ இது என்ன ஆயிரும்? மைனஸ் 8jன்னு ஆயிரும். மைனஸ் 8j அண்ட் k என்ன ஆயிரும்? மைனஸ் k. இது வந்து மைனஸ் இன்ட்டு மைனஸ், இது வந்து ப்ளஸ் 3ன்னு ஆயிரும், ப்ளஸ் 3kன்னு ஆயிரும். அதனால் ப்ளஸ் 3k மைனஸ் k இஸ் ப்ளஸ் 2k. ஓகே, இதை போட்டுக்கோங்க. ரைட், இப்போ இதில் காமன் ஃபேக்டர்ஸ் ஏதாவது இருக்கான்னு பாருங்கள். மைனஸ் 2 காமனாக இருக்குது. ஸோ மைனஸ் 2வை வெளியே எடுத்துடலாம். அப்போ இங்கே உள்ளே என்ன இருக்கும்? இங்கே மைனஸ் 2 எடுத்துட்டேன்னா I இருக்கும். ஓகே, இங்கே என்ன இருக்கும்? 4j இருக்கும். ஓகே, இங்கே வந்து j இருக்குது. இங்கே வந்து நமக்கு 4j தான். அண்டு கேக்கு வந்துடுங்க. கே வந்து மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன வந்துடும்? காமன் எடுத்திங்கன்னா மைனஸ் 2 காமன் எடுத்துட்டோம். இங்கே மைனஸ் 2 காமனாக இருக்கிறதுனால இந்த இடத்துல என்ன வந்துடும்? நமக்கு மைனஸ் கேன்னு வந்துடும். ரைட், இங்கே வந்து மைனஸ் கேன்னு வந்துடும். ஓகே, இப்போ வந்து இதுதான் RS வெக்டர். PQ வெக்டர் மேலே நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, இப்போ இந்த RS வெக்டர் எடுத்து எழுதிக்கலாம். RS வெக்டர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2 இன்ட்டு I வெக்டர் ப்ளஸ் 4j வெக்டர் மைனஸ் k வெக்டர்னு இருக்குது. இதில் வந்து மைனஸ் 2 இன்ட்டு வாட் இஸ் திஸ் வெக்டர்? இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறது எது என்னது? இது வந்து PQ வெக்டர். அதனால் அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. மைனஸ் 2 இன்ட்டு PQ வெக்டர்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. அப்போ நமக்கு எப்படி கிடச்சிருச்சு? தேர்ஃபோர் RS வெக்டர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2 இன்ட்டு PQ வெக்டர்னு வந்துருச்சு. இப்போது எப்படி எழுதியாச்சு? ஓகே, இதை வந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா this implies RS வெக்டர் இஸ் ஈக்குவல் டு லாம்டா இன்ட்டு PQ வெக்டர்னு எழுதிடலாம். எழுதிட்டு வேர் திஸ் லாம்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2. இப்போ நம்ம RS வெக்டரை எப்படி எழுதிட்டோம்? அந்த PQ வெக்டருடைய ப்ராடக்டாக அதாவது ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷனாக எழுதிட்டோம் இல்லையா? ஸோ என்ன சொல்லிடலாம்? the two vectors are parallel vectors னு சொல்லிடலாம். ஓகே, hence parallel vectors னு நம்ம கன்க்ளூட் பண்ணிடலாம். hence the vectors இந்த vectors PQ and RS are parallel. இப்போ வெக்டர்ஸில் எழுதியிருக்கோம், அவங்க வந்து லைன்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. அதனால அந்த வெக்டர் சிம்பிளை விட்டுட்டு ஹென்ஸ் லைன்ஸ் PQ அண்ட் RS ஆர் parallel. அவ்வளோதான். வெக்டர் இல்லாமல் எழுதுனீங்கன்னா அது வந்து அப்படியே லைன்ஸ் PQ அண்ட் RS ஆர் parallel. அவ்வளோதான். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்,
இந்த கொஷின்ஸ் எல்லாம் நல்லா கோ த்ரூ பண்ணி நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நீங்களும் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த parallel ப்ரூவ் பண்ணுறது, கொலினியர் ப்ரூவ் பண்ணுறதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். அண்ட் வில் கண்டினியூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ ஸ்டூடெண்ட்ஸ்.